12ஆம் வகுப்பு வேதியியலில் பாடம் 1 உலோகவியல் யூனிட் 1 மெட்டலர்ஜியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உலோகவியல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியில் சில உலோகங்கள் மட்டும்தான் தனித்த நிலையில் காணப்படுகின்றன. மற்ற உலோகங்கள் அனைத்தும் தாதுக்களாக, அதாவது கனிமங்களாக தான் பூமியில் கிடைக்கின்றன. அந்த கனிமங்களிலிருந்து, தாதுக்களிலிருந்து உலோகங்களை எவ்வாறெல்லாம் நம்ம பிரித்தெடுக்கிறோம், அதனுடைய உக்திகள் என்னென்ன சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம உலோகங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி படிக்கக்கூடிய பாடப்பகுதி தான் உலோகவியல் மெட்டலர்ஜி. வாங்க இந்த பாடத்தில் முதல் பகுதியை இந்த வீடியோவில் பார்த்து முடிக்கலாம். இந்த பாடத்தில் அந்த படிநிலைகளை பார்ப்பதற்கு முன்னாடி, என்னென்ன உக்திகளை பயன்படுத்தணுன்றதுக்கு முன்னாடி, தாதுனா என்ன, கனிமங்கள்னா என்ன அப்படின்றது தான் முதல்ல பார்க்க போகிறோம். இதுதான் முதல் வினாவும் கூட நம்ம பாடப்பகுதிக்கு. கனிமங்கள் தாதுக்கள் வேறுபடுத்துக என்று வரும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ்ன்னு கொஷின் வரும். இதுக்கு மினரல்னா என்ன, தாதுனா என்னன்றது, அதாவது மினரல்னா என்ன, ஓர்னா என்னன்னு டெஃபினிஷன் கொடுத்தாவே போதும். கனிமங்கள்னா என்ன, தாதுக்கள்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ புவியின் மேற்பரப்பிலோ அல்லது புவியின் அடிப்பகுதியில், அதாவது சுரங்கம் தோண்டும் போதோ, உலோகம் தனித்த நிலையிலோ அல்லது சேர்ந்த நிலையிலோ அந்த கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது பாருங்கள், அதை தான் நம்ம கனிமங்கள்னு சொல்கிறோம். அப்போ கனிமங்கள் என்பது நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ், அதாவது புவியில் இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இந்த எர்த் crust that contain metals in the free state or in the form of compound state. உலோகங்கள், சில உலோகங்கள், அதாவது தங்கம், பிளாட்டினம், சில்வர் போன்ற உலோகங்கள் மட்டும் ஓரளவு தனித்த நிலையில் காணப்படுகின்றன. மற்ற அனைத்து உலோகங்களும் சேர்ந்த நிலையில், அதாவது சேர்ந்த நிலையில்னா அது ஆக்சிஜனோட சேர்ந்து ஆக்சைடுகளாகவோ அல்லது சல்ஃபருடன் சேர்ந்து சல்ஃபைடுகளாகவோ அல்லது குளோரைடுகளாகவோ சல்பேட்டுகளாகவோ கார்பனேட்டுகளாகவோ மற்ற தனிமங்களுடன் சேர்ந்து சேர்மங்களாக காணப்படுகின்றன. அதுதான் கனிமங்கள்னு சொல்கிறோம். அப்போது நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் இன் த earth crust that contain metals in the free state or in the form of compound state is called mineral. ஓகே, இப்போ அந்த மினரலுக்கு வரையறை கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது ஓர்னா என்ன. இப்போ பூமியில் உதாரணமாக அலுமினியத்துடைய கனிமங்கள் நிறைய கிடைக்குது, இரும்புடைய கனிமங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எல்லாத்துலேருந்து உலோகங்களை நம்ம பிரித்து எடுத்துட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, சில கனிமங்கள்லேருந்து உலோகங்களை எளிமையாக பிரித்தெடுக்க முடிகிறது, சிலதிலிருந்து பிரித்தெடுப்பது மிக மிக கடினம். அப்போ இங்கே என்னென்னா, அந்த எந்த கனிமங்களிலிருந்து உலோகத்தை எளிதாகவும் லாபகரமாகவும் பிரித்தெடுக்க முடியுமோ அதை தான் தாதுன்னு சொல்கிறோம். அப்போது எந்த கனிமத்திலிருந்து உலோகத்தை எளிதாகவும், அந்த ப்ராசஸ் சிம்பிளாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும், கன்வீனியண்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் ப்ராஃபிட் நமக்கு எக்கனாமிக்கலி அப்படின்னா பொருளாதார ரீதியாக லாபகரமாக இருக்கணும் அந்த பிரித்தெடுக்கக்கூடிய செயல்முறை. சரி, அத்தகைய நிலையில் இருக்கக்கூடிய அந்த கனிமத்துக்கு பேர் தாது. அப்போது எந்த கனிமத்திலிருந்து உலோகத்தை எளிதாகவும் லாபகரமாக பிரித்தெடுக்க முடியுமோ அதை தான் நம்ம தாதுன்னு சொல்கிறோம். அப்போ மினரல்ஸ் from which metal can be conveniently and economically extracted. Metals can be conveniently and economically extracted அப்படின்றது. சரி, அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ எல்லா கனிமத்திலேருந்து உலோகத்தை பிரித்தெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ் கண்டெயின் லோ பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஓர் கண்டெயின் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இன்ட்ரெஸ்ட்.
மெட்டல் இன்ட்ரெஸ்ட்னால் அந்த 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 உலோகத்தோடைய சதவீதம் எவ்வளோ இருக்கும், அதிகப்படியாக இருக்கும், இங்கே குறைவாக இருக்கும். சரி, பூமியில் இப்போ உதாரணமாக அலுமினியத்துடைய கனிமங்கள், ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே எழுதியிருக்கும் பாருங்கள், மினரல்ஸில் பாக்சைட், சைனா கிளே ரெண்டுமே மினரல்ஸ் தான். அதாவது அதில் ரெண்டுத்துலேயுமே உலோகம் இருக்குது. ஆனால் பாக்சைட்லேருந்து உலோகத்தை பிரித்தெடுத்தது வந்து எளிது. ஆனால் சைனா கிளேவிலேருந்து பிரித்தெடுக்கிறது எளிது இல்லை. அப்போ பாக்சைட் வந்து ஓர், சைனா கிளே இஸ் நாட் அ ஓர், இட் இஸ் அ மினரல் ஆஃப் அலுமினியம். ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது பூமியில் கிடைக்கிறது எல்லாமே கனிமங்கள் தான். ஆனால் எல்லா கனிமத்திலேருந்து நம்ம உலோகத்தை பிரித்தெடுக்க முடியாது. அப்போது ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ், பட் ஓருன்னு சொல்கிறது என்னது, மினரல் தான். அப்போ ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். இப்போது இந்த கொஷினுக்கு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். பாருங்கள், அந்த 3 பாயிண்ட்ஸும் எது, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுத போகிறீங்க, அதுக்கடுத்து பர்சன்டேஜை பற்றி சொல்லலாம், அப்புறமா எக்ஸாம்பிள் சொல்லலாம், அப்புறமா அந்த எது ஆல் அப்படின்றத சொல்லி முடித்தா இந்த பகுதி முடிஞ்சிடும். அடுத்ததாக ஸ்டெப் செகண்ட் கொஷின், ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மெட்டலர்ஜி. அதாவது இந்த உலோகங்களை பிரித்தெடுக்கிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் என்னென்ன படிநிலைகளை கொண்டு இருக்கு. உலோகவியலில் படிநிலைகள் என்ன, 3 படிநிலைகள் இருக்குது. CERன்னு ஷார்ட்டாக நோட் பண்ணிக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. The extraction of metal from ores is called metallurgy. It involves 3 steps. CER, concentration, extraction, refining. அதுதான் நம்ம இந்த ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, concentration of the ore, step 1. Step 2, extraction of crude metal. Step 3, refining of crude metal. ஸோ அவ்வளோதான். இந்த 3 ஸ்டெப்பு எழுதுனா இந்த கொஷனுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதாவது தாதுக்களை அடர்ப்பிக்கிறோம், பண்படா உலோகத்தை பிரித்தெடுக்கிறோம், பண்படா உலோகத்தை தூய்மை செய்கிறோம். சரி, அடுத்தது அதை என்னென்ன முறைகள் காணப்படுகின்றன அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாடத்தில் நம்ம இந்த பகுதிகளை தான் நம்ம விரிவாக படிக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம இந்த வீடியோவில் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னு இருக்குது பாருங்கள். வாட் இஸ் மீன் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்? தாதுக்களை அடர்ப்பித்தல்னா என்ன? அதாவது பூமியிலிருந்து தாதுக்களை வெட்டி எடுக்கும்போது அந்த தாதுக்களுடன் மண் மற்றும் பாறை சம்பந்தமான அல்லது உலோகத்தன்மையற்ற பொருட்கள் எல்லாம் சேர்ந்து வரும். அதனை எல்லாம் நீக்க போகிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் அடர்ப்பித்தல். அப்போ ரிமூவல் ஆஃப் இம்பியூரிட்டிஸ், என்னது இம்பியூரிட்டிஸ்க்கு என்ன பேர்? கேங்கு. அதாவது அந்த உலோகத்தன்மையற்ற பாறை மற்றும் மண் வகையால் மாசுக்கள் பேர் கனிம கழிவு என்று பெயர். அப்போ அந்த கனிம கழிவுகளை எவ்வாறெல்லாம் நீக்கலாம் அப்படின்னா, ஹைட்ராலிக் வாஷிங், அதாவது கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட், அதுக்கடுத்து மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் இருக்குது, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் இருக்குது, அதுக்கடுத்து லீச்சிங் இருக்குது. இந்த 4 முறைகள் இருக்குது. இந்த 4 முறைகளை விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 3, இந்த மார்ச் 2026 கேட்ட கொஷின். ரைட் அ நோட் அபவுட் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். அதாவது புவியீர்ப்பு முறையில் தாதுக்களை எவ்வாறு அடர்ப்பிக்கிறோம் என்பதை பற்றி விளக்குக, எழுதுக என்ற வகையிலான வினா இந்த மார்ச் 2026 வந்தது. இதுக்கு வேறு பேர் ஹைட்ராலிக் வாஷ், அதாவது ஓடும் நீரில் கழுவுதல் அப்படின்னும். சரி, இந்த மெத்தடை தான் இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். இதனுடைய பிரின்சிபல் என்ன, இதனுடைய தத்துவம் என்ன, அதாவது கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடுடைய டெக்னிக் என்ன. தாதுக்கள் அதிக புவியீர்ப்பு தன்மை கொண்டது, அதில் இருக்கிற மாசுக்கள் குறைந்த புவியீர்ப்பு தன்மை கொண்டது. இப்போ நம்ம அறுவடை செய்கிறோம், நெல் அறுவடை செய்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கனமான நெல் மணிகளும் இருக்கும், அதில் லேசான அந்த பதறுகள் இருக்கும். அதை எப்படி நீக்குவோம் அப்படின்னா, காற்றில் தூற்றுதல் அப்படின்றது விவசாயிகள் செய்வாங்க. அப்படி செய்யும் போது அந்த பதறுகள் காற்றில் அடிச்சுக்கிட்டு தனியாக போய் விழுந்துடும், கனமான நெல்மணிகள் அப்படியே கீழே விழுன்றது. அதை வச்சு அதுதான் டெக்னிக், காற்றில் தூற்றுதல்.
அதே போல் இங்கே ஓடும் நீரில் கழுவுறோம். அப்போ ஓடும் நீரில் கழுவும் போது, அதாவது நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை ஓடும் நீரில் கொட்டப்படும் போது லேசான அந்த மண் மற்றும் பாறை மாசுக்கள் அடித்து செல்லப்படுகின்றன. கனமான ஆக்சைடு தாதுக்கள் அங்கேயே தங்கும். அப்போ இதுதான். அப்போது ஓர் ஹேவிங் ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் கேங்கு ஹேவிங் லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ எப்படி? பை சிம்பிளி வாஷிங். சரியா? சிம்பிளி வாஷிங் வித் ரன்னிங் வாட்டர். ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இப்போ அதை அங்கே பாருங்கள். ஸோ ஓடும் நீரில் நம்ம அந்த நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை கொட்டுறோம். அப்போ அதில் அந்த ஓடும் நீரில் அந்த மண் வகை மாசுக்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும். அந்த கனமான தாதுக்கள்லாம் அங்கேயே தங்கும். அப்போ இவ்வளோ தான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஆக்சைடு ஓர்ஸ். ஸோ இதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ஆக்சைடு ஓர். ஆக்சைடு ஓர் என்னென்னா கோல்டு ஓரு, அப்புறமா ஹெமடைட்டு, டின்ஸ்டோனு. ஸோ எக்ஸாம்பிள் எழுதுனா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க், எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு மார்க். அப்படி தான் இந்த வருஷம் இதை பேப்பர் ரிலேஷனில் கொடுத்துட்ருக்கோம். அப்போ எக்ஸாம்பிள் நேட்டிவ் கோல்டு, அதாவது நேட்டிவ் ஓர் கோல்டு. அப்புறமா ஹெமடைட். ஹெமடைட் யார்? இரும்புடைய தாது, Fe2O3. அப்புறமா டின்ஸ்டோன், டின்னுடைய தாது, SnO2. இது மூணும். ஸோ மூன்றில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் கூட ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அதாவது பிரின்சிபல் இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து எக்ஸ்பிளனேஷன் என்னது? த பவுடர்ட் ஓர் ஆர் வாஷ்ட் பை ரன்னிங் வாட்டர். டூரிங் தட் ப்ராசஸ் the lighter impurities are washed away by running water. So while and the heavier oxide ore settle down அப்படின்றத நம்ம எழுதிடுவீங்க. உங்களால் எழுத முடியும். அடுத்த மெத்தடு ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். கான்சன்ட்ரேஷனில் அடுத்த மெத்தடு ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நம்ம கிராவிட்டி செப்பரேஷன் பார்த்தோம். இப்போ செகண்ட் மெத்தடாக ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன்னா நுரை மிதப்பு முறை. ஸோ இந்த நுரை மிதப்பு முறையில் இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. நுரை மிதப்பு முறையில் எவ்வகை தாதுக்கள் அடர்ப்பிக்கப்படுகின்றன? வாட் டைப் ஆஃப் ஓர் இஸ் சூட்டபிள் டு கான்சன்ட்ரேட்டட் பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னா சல்ஃபைடு. கொஷின் தான் லென்த்தியாக இருக்குது, ஆன்சரு ரொம்ப ஷார்ட்டு. சல்ஃபைடு ஓர். அதுதான் மெத்தட் ஃபார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபைடு ஓர். எது? ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனில் என்ன வகையிலான தாதுக்கள் அடர்ப்பிக்க போகிறோம்? சல்ஃபைடு தாதுக்கள். சரி, சல்ஃபைடு தாதுக்கள் உதாரணம் என்ன? அங்கே கீழ்ப்பகுதிகள் இருக்குது பாரு. கலினா PbS, ஜிங்க் பிளெண்ட் ZnS. அப்போது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக வந்தால் இதை மட்டும் எழுதுனா முடிஞ்சுது. என்னது? என்ன வகை தாதுக்கள்? சல்ஃபைடு தாதுக்கள். எடுத்துக்காட்டு கலினா, ஜிங்க் பிளெண்ட். சரியா? ஸோ அதுக்கு குறியீடு மட்டும் எழுதுனா கூட மார்க் கொடுக்குறாங்க. PbS, கலினாவுடைய குறியீடு PbS. அது லெட் சல்ஃபைடு, லெட்டுடைய தாது, லெட்டுடைய சல்ஃபைடு தாது. அதுக்கடுத்து ஜிங்க்குடைய சல்ஃபைடு தாது, ஜிங்க் பிளெண்ட் ZnS. சரியா? சரி, இதுவே ஒரு 5 மதிப்பெண்ணில் வந்தால் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படத்தை எளிமையாக வரைந்து விளக்கத்தை எழுதணும். இப்போது படம் பாருங்கள். ஒரு கலன் எடுத்துருக்காங்க. அந்த கலனில் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நீர் எடுத்துக்கிறோம். அதுவாக கூட பைன் எண்ணெய் சேர்க்குறோம். அப்போது அதுக்கடுத்தது கலெக்டிங் ஏஜென்ட் சோடியம் எத்தல் சாந்தேட் சேர்க்குறோம். அதுக்கடுத்து தாதுவை சேர்த்து நன்கு கலக்கின்ற போது, அதாவது காற்று செலுத்தி கலக்கின்ற போது நுரை உருவாகுது. அந்த நுரையில் தாதுக்கள் ஒட்டிக்கிட்டு, இது சல்ஃபைடு தாதுக்கள் ஒட்டிக்கிட்டு மேலெழுப்பி வரும். அந்த மாசுக்கள், மண் வகை மாசுக்கள் அந்த கரைஞ்சி அடியில் தங்கும். ஸோ இதுதான் இந்த 5 மார்க்கில் நம்ம டீட்டெயிலாக எழுத வேண்டியது. அப்போ எக்ஸ்பிளனேஷன் என்ன இருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாரு. ஓர் இஸ் சஸ்பெண்டட்னா அட்மிட்டட் இன் வாட்டர் ப்ளஸ் பைன் ஆயில். அதாவது கண்டெய்னர் கண்டெய்னிங் வாட்டர் அண்ட் பைன் ஆயில். அதுக்கடுத்து அதை இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்க்குறோம். சோடியம் எத்தில் சாந்தேட், அப்புறம் டிப்ரெஸிங் ஏஜென்ட் சோடியம் சைனைட், இது எல்லாத்தையும் சேர்க்குறோம். அப்போது இந்த கலனில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு என்ன சேர்க்குறோம்? ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கிறோம், நீர். அதுக்கடுத்து பைன் எண்ணெய் சேர்க்குறோம். பைன் எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அது நுரைக்கும் காரணி, இட் இஸ் அ ஃப்ரோத்திங் ஏஜென்ட். அதுக்கடுத்து நம்ம என்ன சேர்க்குறோம்? சோடியம் எத்தில் சாந்தேட் சேர்க்குறோம். அது என்னது? கலெக்டிங் ஏஜென்ட். அதுக்கடுத்து என்ன சேர்க்குறோம்? டிப்ரெஸிங் ஏஜென்ட். டிப்ரெஸிங் ஏஜென்ட் என்னது? சோடியம் சைனைடு. ஸோ இதை எல்லாத்தையும் இந்த கண்டெய்னரில் எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம தாதுவை சேர்க்குறோம். தாதுனா ஓர், பவுடர்ட் ஓர்.
சரி, சேர்த்து என்ன செய்வோம்? காற்று செலுத்துவோம். காற்று எதுக்காக செலுத்துறீங்க? நுரையை உருவாக்கத்துக்கு. இப்போ நம்ம தண்ணியில் சோப் பவுட்ரு கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா கலக்கணும்னா என்ன நுரை உருவாகும் அல்லவா? அது மாதிரி இங்கே இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம காற்று செலுத்துகிறோம். அதுதான் லாஸ்ட் லைனில் இருக்க பாரு. ஏர் இஸ் ப்ளோன் த்ரூ த மிக்சர் we get a froth. இப்போ இதில் பிரின்சிபல் என்ன? சரி, முன்னாடி இதில் பிரின்சிபல் கிராவிட்டி பேஸில் பார்த்தோம், கிராவிட்டி செப்பரேஷனில். இதில் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓர்ஸ் ஆர் ஸ்டிக் வித் ஆயில் while gangu particles are wetted by water. ஸோ இங்கே ஒரு 2 லைனில் கொடுத்துருப்பாங்க. ஓர் பார்ட்டிகல்ஸ் ஆர் preferentially wetted by oil and while gangu particles are preferentially wetted by water. இதான் பிரின்சிபல். ஸோ இங்கே செப்பரேஷன் எந்த பேஸில் இருக்குன்னா, ஸோ ஓர்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் gangu based on, ஸோ ore particles are preferentially wetted by oil and so gangu particles are preferentially wetted by water and settle down in the container during this process. சரியா? இந்த ஓர்ஸ் எல்லாம் நுரையில் ஓட்டிக்கிட்டு மேல் எழும்பி வந்துடும். மண் வகை மாசுக்கள் நீரில் நனைந்து அடியில் தங்கும் அப்படின்றது தான் தத்துவம். ஸோ அப்போ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன வகை தாது? சல்பைடுன்னு எழுதிடுறீங்க. அடுத்தது எடுத்துக்காட்டு கொடுத்துட்றீங்க, 2 எடுத்துக்காட்டு கொடுத்துட்றீங்க. அடுத்தது தத்துவத்தை எழுதுங்க. தத்துவம்னா பிரின்சிபல் எழுதுங்க. பிரின்சிபல் என்னது? ஒரு லைன் எழுத போகிறீங்க. ஓர் பார்ட்டிகல்ஸ் ஆர் வெட்டட் பை ஆயில் வைல் gangu particles are wetted by இது வாட்டர். சரி, அடுத்தது எக்ஸ்ப்ளனேஷன். படம் வரைங்க. படத்தை வச்சுக்கிட்டு சைடில் நீங்கள் இன்ட்டு எழுதிட்டு வந்துடலாம். முதல்ல தண்ணி எடுத்துக்கிறீங்க, அதுக்கடுத்து பைன் ஆயில் சேர்க்குறீங்க. பைன் ஆயில் என்னது? நுரைக்கும் காரணி. அதுக்கடுத்து என்ன சேர்க்குறீங்க? சோடியம் எத்தல் சாந்தேட்டு. அது என்னது? கலெக்டிங் ஏஜென்ட்டு. அதுக்கடுத்து டிப்ரெஸிங் ஏஜென்ட் சேர்க்குறீங்க. டிப்ரெஸிங் ஏஜென்ட் யார்? சோடியம் சைனைடு. இதெல்லாம் சேர்த்துட்டு தாதுவை சேர்ப்பீங்க. தாதுவை சேர்த்துட்டு அதுக்கடுத்து காற்று உள்ள, அதாவது ஊதப்படும். அதாவது அப்போது நுரை உருவாகும். அந்த நுரையில் தாதுக்கள் ஒட்டி கொண்டு மேலே எழும்பி வரும். அந்த நுரையில் இருக்க ஒட்டி கொண்டு வரக்கூடிய தாதுக்களை அப்படியே வழித்தெடுத்து உலர்த்தனம்னா நம்ம அடர்ப்பிக்கப்பட்ட தாது கிடச்சிரும். அந்த மண் வகை மாசுக்கள் நீரில் நனைந்து அடியில் தங்கும். அவ்வளோதான். இவ்வளோ எழுதுனீங்கன்னா 5க்கு 5 முழுமையாக மதிப்பெண்ணை பெற்றுவிடலாம். சரி, அதை தான் மீண்டும் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இங்கே இல்லைனா ஒரு 3 மார்க் கொஷின்லேயோ இல்லை 1 மார்க் கொஷின்லேயோ வரும். என்ன வரும்? அந்த which one of the following is used as a depressing agent, which one of the following is used as a collecting agent, which one of the following used as a frothing agent. ஆர் ஒரு 3 மார்க் கொஷினில் அது 1 மார்க் டைப்பு. 3 மார்க் டைப்பில் மென்ஷன் த reagents which are using in froth flotation process. அப்போ froth flotation processல என்னென்ன reagent யூஸ் பண்ணுறோம்? frothing agent ஒன்று யூஸ் பண்ணுறோம், collecting agent ஒன்று யூஸ் பண்ணுறோம், depressing agent ஒன்று யூஸ் பண்ணுறோம். அப்போ frothing agent யார்? பைன் ஆயில் ஆர் யூக்கலிப்டஸ் ஆயில். கலெக்டிங் ஏஜென்ட் யார்? சோடியம் எத்தில் சாந்தேட்டு. டிப்ரெஸிங் ஏஜென்ட் யார்? சோடியம் சைனைடு ஆர் சோடியம் கார்பனேட்டு. சரி, ஸோ இங்கே பிரின்சிபல் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஓர் பார்ட்டிக்கல் அட்டாச் டு ஆயில், அதாவது கோட்டட் ஆஸ் ஏர் பபிள்ஸ், அந்த நுரையில் ஓட்டிக்கிட்டு வரும். அந்த 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 கலனுடைய மேற்பரப்புக்கு வந்துடும். வைல் கேங்கு செட்டில் டவுன், ஏன்னா அது வெட்டட் பை வாட்டர், நீரில் கரைஞ்சி. இப்போது எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? எண்ணெய் மேலே மிதங்கும், நீர் அடியில் தங்குல்லவா? அது மாதிரி கீழே கரைஞ்சி மண் வகை மாசு கீழே கரைஞ்சி அடியில் செட்டில் ஆகிடும். மேலே அந்த நுரை உருவாகி அந்த நுரையில் தாதுக்கள் ஒட்டி கொண்டு மேலே எழும்பி வரும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷின் என்ன கொஷின்? froth flotation process. இது எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 1 மார்க்கில் என்னென்ன எப்படி வரும், அதே மாதிரி 5 மார்க் கொஷினாக கேட்டால் எப்படி எழுதலான்ட்டு பார்த்துக்குங்க. அடுத்த மெத்தடு, 3rd மெத்தடு லீச்சிங். லீச்சிங்னா என்ன? வேதி கழுவுதல் அப்படின்னு தமிழ் மீடியமில் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய உள்ள சப்ஹெட்டிங் இருக்குது. இதில் கொஷின் எப்படியெல்லாம் வரலாம்? வாட் இஸ் லீச்சிங் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கடுத்து இதுலேயே 4 டைப்ஸ் இருக்குது. சைனைட் லீச்சிங், ஆசிட் லீச்சிங், அல்கலி லீச்சிங், அமோனியா லீச்சிங்னு 4 டைப்ஸ் இருக்குது. அப்போ மினிமம் இதில் ஒரு 3 கொஷின்ஸ் ஆர் 4 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்டட் இதுக்குள்ளே, இந்த டாபிக் உள்ள. அப்போது கொஞ்சம் நல்லா கவனிங்க. எல்லாமே 2 மார்க் கொஷின். ஃபஸ்ட்டு வாட் இஸ் லீச்சிங், வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் இன் லீச்சிங் அப்படின்னு கேட்கலாம். அப்போது என்ன செய்ய போகிறோம்?
நம்ம இது புரிஞ்சுக்கணுன்னா பூமியில் முதல்ல கிழங்கு ஒன்று வெட்டி எடுத்துகிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் உருளைக்கிழங்கை வெட்டி எடுத்துகிட்டு வரோம், சேனக்கிழங்கு வெட்டி எடுத்துகிட்டு வரோம். அப்படின்னா வெட்டி எடுத்துகிட்டு வரும்போது என்ன வரும், அந்த சேனக்கிழங்கில் வேர் பகுதிகள் அப்புறமா அந்த மண் எல்லாம் ஓட்டிக்கிட்டு வரும். அதை முதல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நீரில் கழுவி அப்புறமா சமைக்கிறோம் அல்லவா. சமைக்கும் போதும் மேலே தோல் நிற்கும் அல்லவா. இது போல் இங்கே ஏதோ அதாவது தாதுக்களை பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்படும் போது அதில் தேவையில்லாத மாசுக்கள் கூட வருகின்றன. அதை நீக்கத்துக்கு நம்ம கரணிகளை பயன்படுத்துகிறோம். அதுதான் அப்போது வேதிப்பொருட்களை கொண்டு கழுவ போகிறோம். கழுவுதல். சரி, அப்படி கழுவும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத மாசுக்கள் எல்லாம் அந்த கரையாமல் அப்படியே அடியில் தங்கிடும். ஸோ இதை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன உதாரணம் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம டீ தயாரிக்கும் போது பாலில் டீ தூளை போடுறோம். டீ தூளை போட்டால் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த டீயில் இருக்கிற எசன்ஸ் மட்டும் கரைஞ்சி பாலில் வந்து கலந்துக்கும். அதில் அந்த தேவையில்லாத டஸ்ட்டு சரியா அடியில் டீ தூள் அப்படியே தங்கிடும் அல்லவா. அதை வடிகட்டி தூக்கி போட்டுடும் அல்லவா. அதே தான் இங்கே நம்ம இந்த தாதுவை எடுத்துக்கிட்டு கரணியுடன் வினைப்படுத்துகிறோம். அப்போது அந்த தாதுவில் உள்ள உலோகம் அந்த கரணியுடன் அந்த கரை நம்ம சேர்த்த கரைசல் சேர்த்தோம்ல கரைப்பான்னு அதனுடன் கரைசலுடன் வினை புரிந்து கரையும் தன்மை கொண்ட, அதாவது நம்ம டீயில் இருக்கிற அந்த வந்து கரைஞ்சி டேனின்ற வேதிப்பொருள் இருக்குது. டீயில் டேனின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது கரைஞ்சி பாலுடன் சேர்ந்து வந்துடுச்சு. அதுபோல் இங்கே உலோகம் வந்து அந்த கரைசலுடன் வினை புரிந்து கரையும் தன்மை கொண்ட உப்பாகவோ அணைவு சேர்மமாகவோ மாறிடும். அதில் இருக்கிற மாசு சரியா அந்த டஸ்ட்டுன்னு சொல்கிறல்ல, அது போல் அது கரையாமல் அடியில் தங்கிடும். இப்போது வடிகட்டி கரையாத தூக்கி போட்டு கரைசல் என்ன இருக்குது, உலோகம் இருக்குது. நமக்கு தேவையானது உலோகத்தை பிரித்தெடுக்கணும். இப்போ புரிஞ்சுதா பாரு அந்த தத்துவம். அப்போ த crushed ore is allowed to dissolve in a suitable solvent. The crushed ore is allowed to dissolve in a suitable solvent. The metal present in the ore converted into soluble salt or complex while impurities insoluble. அங்கே ஒரு வேர்டு மிஸ் ஆகிருக்கு, impurities insoluble. இதை எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸ் கிடச்சிரும். என்னது கொஸ்டின், என்னது பிரின்சிபல் பிஹைண்ட் இன் லீச்சிங். இந்த வருஷம் பிரின்சிபல் பிஹைண்ட் இன் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங்னு ஒரு 2 மார்க் கேட்டாங்க. பிரின்சிபல் கொஷின் தான். ஸோ அது போல் இது சான்ஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. தமிழ் மீடியம் தாதுக்களை கரைசலுடன் சேர்த்து வினைப்படுத்துகின்ற போது உலோகம் அந்த கரைசல் வினை புரிந்து கரையும் தன்மை கொண்ட உலோகத்துடைய உப்புக்களாகவோ அணைவு சேர்மங்களாகவோ மாற்றப்படுகின்றன. மாசுக்கள் கரையாமல் அடியில் தங்குகின்றன அப்படின்றது தான் தத்துவம். சரி, என்னென்ன இருக்குது பார்த்தலாமா. சைனைட் லீச்சிங் இருக்குது. அப்படியே ரைட் சைடில் சைனைட் லீச்சிங் இருக்குது பாருங்கள். ஸோ சைனைட் லீச்சிங் நீங்கள் ஈக்குவேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்குவேஷன் என்னன்னா, இப்போ இதில் எந்த வகையிலான தாதுக்களை அடர்ப்பிக்க போகிறோம், அதாவது என்ன வகையிலான தாதுக்களை வேதிக்கழுவுதல், அதாவது சைனைடு வேதிக்கழுவுதலில் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு ஓர் தான். அப்போ தங்கத்தாதுவை அது கோல்டு ஓரை ஆக்வஸ் சோடியம் சைனைடாக கூட காற்று செலுத்தி வினைப்படுத்த போகிறோம். அப்போது சோடியம் ஆரோ சைனைடுன்ற ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்குது. ஸோ இப்படியே நீங்கள் எழுதுங்க. இப்படி எழுதுனீங்கன்னா அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் இருக்குது பாருங்கள், ஓர் ப்ளஸ் ஆக்வஸ் சோடியம் சைனைட் ப்ளஸ் ஏர் 0 மார்க் போட்டு சோடியம் ஆரோ சைனைட் காம்ப்ளெக்ஸ்னு எழுதுனா மினிமம் 1 மார்க் கிடச்சிடும். இதை ஈக்குவேஷனாக எழுதுனீங்கன்னா முழுமையாக 2 மார்க் கிடைக்கும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் எழுதணும் சார் அப்படின்னா கோல்டுக்கு சிம்பிள் என்னது, ஏயு. அப்புறமா சோடியம் சைனைடு, ஆக்சுவலாக புத்தகத்தில் சைனைடு CN மைனஸாக கொடுத்துருப்பாங்க. இதில் நான் சோடியம் சைனைடாக NaCnஆவே கொடுத்துருக்கோம், அயனியாக கொடுக்கல. இப்போ NaCl எப்படி பிரியும், Na ப்ளஸ் Cl மைனஸ்ன்னு பிரியும். அப்போ சோடியம் சைனைடு எப்படி பிரியும், Na ப்ளஸ் Cn மைனஸ்ன்னு பிரியும். புத்தகத்தில் Cn மைனஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கே நான் NaCnஆவே கொடுத்துருக்கு. அடுத்தது காற்று செலுத்துகிறோம், காற்றுக்கு O2. இது கரைசல் ஆக்வஸ் சொல்யூஷன். அப்போ ஆக்வஸ்னால் என்ன, நீர் கரைசல். அப்போ நீரும் கூட இருக்கும். இதுதான் வினைபடு பொருள். வினைவிளை பொருள் வந்து சோடியம் ஆரோ சைனைடுன்ற காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும்.
அப்போது NaAuCN ட்வைஸ் அப்படின்னு கிடைக்கும். இது புத்தகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த Na ப்ளஸ்ஸு விட்டுட்டு, அப்போ Na ப்ளஸ் விட்டால் என்னது, அந்த அடைப்புக்குறி தலை மேலே மைனஸ்ன்னு நிற்கும். அப்போது அடைப்புக்குறி AuCN ட்வைஸ், அடைப்புக்குறி மேலே வந்து மைனஸ்ன்னு நிற்கும். அவ்வளோதான். அதுக்கடுத்து இங்கேயும் அந்த Na ப்ளஸ் இல்லைன்னா OH மைனஸ் மட்டும் இருக்கும். புத்தகத்தில் அந்த Na ப்ளஸ்ஸு விட்டு போயிருக்கும். அப்போது லெஃப்ட் சைடில் 8 Na ப்ளஸ்ஸு இல்லாமல் இருக்கும். வலதுபுறத்தில் இங்கே 4 Na ப்ளஸ்ஸு, அங்கே 4 Na ப்ளஸ் இல்லாமல் இருக்கும். அயனி வடிவில் கொடுத்துருப்பாங்க. இப்படி எழுதுனாலும் ஃபுல் மார்க்கு, அப்படி எழுதுனாலும் ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போ 2 கொஷினை பார்த்துட்டேன். என்னென்ன பார்த்துட்டேன், தத்துவம் என்ன பார்த்துட்டோம், அதாவது வேதிக்கழுவுதல் லீச்சிங்குடைய பிரின்சிபல் பார்த்தாச்சு, சைனைட் லீச்சிங்கை பார்த்தாச்சு. அடுத்த இது பார்க்கலாம். இப்போ வாட் இஸ் அ செமெண்டேஷன் அப்படின்னு கேட்கலாம். செமெண்டேஷன் அப்படின்னா என்ன? இப்போ தங்கம் வந்து கரைஞ்சி சோடியம் ஆரோ சைனைடுன்னு காம்ப்ளெக்ஸ் வடிவில் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து எப்படி தங்கத்தை மேலே பெற போகிறோம், மீண்டும் தங்கத்தை எப்படி பிரித்து எடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் இது. அந்த தங்கம் கரைந்த வடிவில் சோடியம் ஆரோ சைனைடாக கரைசல் இருக்குது. அதில் கரையாத அந்த மாசுக்களை, சோடியம் அலுமினியம் சிலிக்கேட்டுன்னெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அதாவது மண் வகை மாசுக்களை தூக்கி போட்டுட்டு கரையாதெல்லாம் அந்த கரைசலை ஜிங்க்குடன் சேர்த்து வினைப்படுத்தும் போது, ஏன்னா ஜிங்க் வந்து அதிக நேர்மின் தன்மை கொண்ட உலோகம், ஐ பாசிட்டிவ் மெட்டல். அப்போ இங்கே மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். தங்கம் அந்த அடைப்புக்குறிக்குள்ள தங்கம் இருக்குது பாருங்கள், அந்த தங்கத்தை ஜிங்க் போயிட்டு இடப்பெயர்ச்சி செய்யும். அப்போ அடைப்புக்குறிக்குள்ள ஜிங்க் போயிடும், தங்கம் வெளியே வந்துடும். தங்கம் வெளியே வந்துடும்னா என்ன, அது வீழ்ப்படிவாகும். அப்போ தங்கம் வந்து நேர் ஆக்சினேற்ற நிலையிலிருந்து உலோகமாக பூஜ்ய ஆக்சினேற்ற நிலைக்கு மாறும். அந்த நிகழ்வு தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா, அதாவது கோல்டு ரெடியூஸ் டு எலமெண்டல் ஸ்டேட், அதாவது ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் கால் செமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டு இஸ் அப்டைன்ட் பை ஆடிங் ஜிங்க் டு த சயனைடு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே ரிசல்ட்ஸ் இன் த கோல்டு ப்ரிசிபிடேட்டிங் அவுட் ஆஃப் தி சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அந்த ஈக்குவேஷனில் தங்கம் வந்து AuCN ட்வைஸ்ன்ற காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும், NaAuCN ட்வைஸ்ன்ற காம்ப்ளெக்ஸ். ஜிங்க் பார்த்தீங்கன்னா CN4ன்ற டைப் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும், அதாவது 4 கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது Na2Z10CN 4 டைம்ஸ். இல்லை நம்ம புத்தகத்தில் என்னென்னா அந்த இடத்துல தலை மேலே -1 இருக்கும், AuCN ட்வைஸ் தலை மேலே -1. இந்த இடத்துல Z10CN 4 டைம்ஸ் தலை மேலே 2 இருக்கும். இதை பற்றி 5வது பாடத்தில் டீட்டெயிலாக பார்ப்பாங்க. அதாவது தலை மேலே சொல்லக்கூடியது, அதாவது அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே இருக்கக்கூடிய மின்சுமை என்னென்னா உலோகம் மற்றும் ஈனிகளுடைய மின்சுமையுடைய கூடுதல் அப்படின்றத சொல்லுவோம். தங்கம் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, சயனைடு வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அதை ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 1 ப்ளஸ்ஸு 2 மைனஸ் இருக்குது, அதனால் தலை மேலே -1 இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜிங்க் 2+, சயனைடு -1. இதை கூட்டினோம்னா 2+, சயனைடு வந்து 4 மைனஸு, அப்போ கூட்டினா 2-, அதனால தான் தலை மேலே -2ன்னு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துங்க. சரி, அடுத்தது அப்படியே ரைட் சைடில் பாருங்கள், ஆசிட் லீச்சிங், அமில கழுவுதல்னா என்ன. அப்போ அமில கழுவுதல்னால் உங்களுக்கு அதிலேயே வந்துடுச்சு, அதாவது தாதுவை அமிலம் சேர்த்து கழுவ போகிறோம், அவ்வளோதான். சரி, இதில் என்ன அமிலம் சேர்க்குறோம், கந்தக அமிலம். என்ன வகையிலான தாதுக்களை இந்த வகையில் கழுவ போகிறோம், சல்ஃபைடு தாதுக்களை. அப்போது லீச்சிங் சல்ஃபைடு ஓர்ஸ் சச் அஸ் ஜிங்க் சல்ஃபைடு ஆர் கலினா. ஜிங்க் சல்ஃபைடு தான் ஜிங்க் பிளண்டுன்னு தெரியும், கலினா PBS. சார் இது ரெண்டும் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனில் செய்வோமே சார். எஸ், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்லையும் செய்யலாம், இங்கேயும் செய்யலாம், அதுதான். ஸோ கேன் பி டன் பை ட்ரீட்டிங் this with aqueous sulfuric acid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அதாவது கந்தக அமிலத்தை கொண்டு கழுவ போகிறோம். சரி, வெறும் ஈக்குவேஷன் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சல்ஃபைடு தாது எது மாதிரி பார்த்துக்கிறீங்க, தங்கம்
சைனைடு முறையில் கழுவணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்த்துக்கணும். தாது அதுவாக கூட கரணி சேர்க்குறீங்க, கரணியங்க அமிலம். அதுக்கடுத்து அதை கலக்கி அந்த வினைப்படுத்துறதுக்காக காற்று செலுத்தணும். அப்போ O2, அப்போ ZnS ப்ளஸ் H2SO4 ப்ளஸ் O2. அப்போ என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு தத்துவத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற உலோகம் அந்த கரைப்பானுடன் வினைபுரிஞ்சு கரைசலுடன் வினைபுரிஞ்சு கரையும் தன்மை கொண்ட உப்பாகவோ அணைவு சேர்மமாகவோ மாறும். சைனைட் லீச்சிங்கில் அணைவு சேர்மமாக மாறிச்சு, இங்கே உப்பாக மாறி இருக்குது. என்னது? ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறி இருக்குது. அதில் சல்ஃபர் கரையாமல் அடியில் தங்கும். அதுதான் வினை. சரியா? அப்போ ZnSO4 ப்ளஸ் 2S ப்ளஸ் H2O. இதில் புத்தகத்தில் H2O இருக்கும், அந்த H2O இங்கே மிஸ் ஆகிருக்கு. சரியா? அப்போ இன்சாலிபிள் மெட்டல், அந்த மெட்டலோடைய சல்ஃபைட் கன்வெர்டட் இன்ட்டு சாலிபிள் மெட்டல் சல்ஃபேட் அண்ட் எலமெண்டல் சல்ஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினும் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அமில கழுவுதல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக அப்படின்ட்டு. சரி, அடுத்த கொஷின் அல்கலி லீச்சிங். ஸோ அல்கலி லீச்சிங்க்கு நான் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். இதில் இருக்கிற மாதிரி ஈக்குவேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். கொஞ்சம் இதில் ஈக்குவேஷன் நம்ம புத்தகத்திலேருந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, அதனால் ஃபாலோ பண்ண வேணாம். கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன். இதில் அல்கலி லீச்சிங்னா என்ன? காரம் கொண்டு கழுவணும். என்ன வகையில் தாதுக்களை கழுவ போகிறோம்? பாக்சைட். நம்ம பாடத்தோடைய தொடக்கத்தில் கனிமம் தாது வேறுபடுத்துக்கல அலுமினியத்துடைய தாது பாக்சைட்டுன்னு சொன்னோம் அல்லவா, அந்த பாக்சைட் தான் நம்ம இந்த முறையில். பாக்சைட்டுடைய ஃபார்முலா Al2O3.NH2O. புத்தகத்தில் 2H2Oன்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்பான், 1 மார்க்கில் NH2Oன்னு கொடுத்துருப்பான். ஸோ பாக்சைட் ஹைட்ரேட்டட் அலுமினா, அதுதான். சரி, அதில் மாசுக்கள் இருக்குது, அந்த மாசுக்களை காரம் கொண்டு கழுவி நம்ம நீக்க போகிறோம். அப்போ இதை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஞாபகம் வச்சிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தாது நன்கு தூள் செஞ்சு எடுத்துக்கிறேன். அதோட கூட என்னென்னா ஆக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்குறேன். ஆக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு தண்ணியில் கரைச்சிருக்கேன். அப்போ முதல் வினை எழுதும்போது அலுமினா தாதுவோடைய ஃபார்முலா ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடுனா NaOH ப்ளஸ் நீர், இது 3 தான் வினைப்படு பொருள். திரும்ப ஈக்குவேஷனை சொல்லிடலாமா? அப்போ அலுமினா வாய்ப்பாடு என்னது? Al2O3.NH2O. அதோட கூட நம்ம சேர்க்க பொறுத்து சோடியம் ஹைட்ராக்சைடும் நீரும். சரி, என்ன விளைபொருள் கிடைக்கும் அப்படின்னா சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்கும். அது ஒரு காம்ப்ளெக்ஸ் டைப்பில் எழுதணும். இப்போது நீங்கள் சோடியம் ஜிங்கேட் எழுதுனீங்க, Na2ZnCN4 லெஃப்ட் சைட்லேயே இருக்குது பாரு, இந்த வீடியோவில் அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா சைனைட் லீச்சிங் லெஃப்ட் சைடில் இருக்குது. அதே மாதிரி Na அந்த Znக்கு பதிலாக Al, அந்த CN4ன்னு இருக்குது, OH 4 டைம்ஸ்னு இருக்கும். புத்தகத்தை வச்சுக்கின்னு பாருங்கள். இங்கே அந்த ஈக்குவேஷன் வடிவில் இல்லையா சார்னா இல்லை, கொடுக்கல. அது மாதிரி வரல, நம்ம புத்தக வடிவில் வரல. சரி, அதுதான் ஸ்டெப் 1. அந்த ஈக்குவேஷனை எழுதிடுறீங்க. இப்போ என்னது? அந்த சோடியம் மெட்டா அலுமினேட் என்னது? சாலிபிள் நேச்சரில் இருக்குது, அது நீரில் கரைஞ்சிருக்கும், கரைஞ்ச வடிவில் இருக்கும். சரி, கரையாத மாசுக்களை தூக்கி போட்டு இந்த கரைஞ்ச அந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டை நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம்? அதை நீர்க்க செய்து தண்ணி சேர்த்து அதுக்கடுத்து அதை கார்பன் டை ஆக்சைடு சேர்த்து நியூட்ரலைஸ் பண்ணணும். அது காரத்தன்மையில் இருக்கும், அதை நியூட்ரலைஸ் நடுநிலைப்படுத்துறதுக்காக கார்பன் டை ஆக்சைடு சேர்ப்போம். சரி, அப்படி சேர்த்தா என்ன நடக்கும்? காரம் அமிலத்தாக கூட சேர்ந்தா என்ன நடக்கும்? உப்பும் நீரும் கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லை? அப்போ இங்கே அலுமினியம் ஆக்சைடு கிடைக்குது, கூட சோடியம் பைகார்பனேட் கிடைக்குது. ஸோ அடுத்த புத்தகம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதிடலாமா பாருங்கள். NaAlOH4 கூட என்ன சேர்க்குறீங்க? கார்பன் டை ஆக்சைடு சேர்க்குறீங்க. கார்பன் டை ஆக்சைடு சேர்த்தா என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? Al2O3 ப்ளஸ் NaHCO3ன்னு கிடைக்கும். சரி, அடுத்த ஸ்டெப்பில் அந்த Al2O3 என்னவா இருக்குது? ஹைட்ரேட்டட் அலுமினாவாக இருக்கும். அதை 1670 கெல்வினில் வெப்பப்படுத்தி தூய அலுமினாவை பெறப்பட்டிருக்கும். ஸோ பியூர் அலுமினா இஸ் அப்டைன் பை ஹீட்டிங் அரவுண்ட் 1670 கெல்வின் டு கெட் பியூர் அலுமினா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துங்க.
கான்சன்ட்ரேஷனில் அடுத்த மெத்தட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். காந்தத்தை கொண்டு, அதாவது மின்காந்த பிரிப்பு முறை அல்லது காந்த பிரிப்பு முறை. ஆக்சுவலாக காந்த பிரிப்பு முறை, மின்காந்த பிரிப்பு முறையில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டிக் செப்பரேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன். இங்கே மேக்னெட்டிக் செப்பரேஷன் கொடுத்துருக்கேன். அப்போது என்ன பிரின்சிபல் இருக்கும் உங்களுக்கே தெரியும். காந்தம் உள்ளது, காந்தம் இல்லாதது அப்படின்னு ரெண்டு இருந்தால் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். மணலில் சின்ன சின்ன அயன் ஃபில்லிங்ஸ் இருக்கும். அப்போ மேக்னெட்டை வச்சு உருட்டும் போது அந்த அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் அந்த மேக்னெட்டை கூட ஓட்டிகிட்டு வந்துடும். மணலெல்லாம் ஓட்டிக்கிட்டு வராது. அப்போது மணலை அந்த காந்தமுள்ள அந்த சின்ன சின்ன இரும்பு துருக்களை அந்த காந்தம் இல்லாத மணல்லேருந்து பிரிக்க காந்தத்தை பயன்படுத்தியிருப்பீங்க சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு. இங்கே என்னென்னா, காந்தமுள்ள தாதுவை காந்தமில்லாத மாசுவிலிருந்து அல்லது காந்தமில்லா தாதுவை காந்தமுள்ள மாசுவிலிருந்து பிரித்தெடுக்க இம்முறை பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அதாவது ஓர் அண்ட் கேங்கு ஷுட் பி டிஃப்ரெண்ட் இன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். தாதுவும் மாசுவும் காந்தத்தன்மையில் வேறுபட்டிருக்கணும். ஒன்று காந்தமுள்ளதாக இருக்கணும், இன்னொன்று காந்தமில்லாததாக இருக்கணும். அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்தப்படுகிறது. சரி, அதுதான் பிரின்சிபல். ஸோ அதாவது பேஸ்ட் ஆன் செப்பரேஷன், பேஸ்ட் ஆன் அதாவது செப்பரேஷன் ஆஃப் ஓர் அண்ட் கேங்கு based on their different in magnetic properties. Okay, principle. என்ன டைப் ஆஃப் ஓர்ஸ் இந்த மெத்தடில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்? புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ். அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, அது 1 மார்க்கில் வரலாம். ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷனில் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ். சரி, எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருப்போம். ஒல்ஃப்ரமைட் அண்ட் டின்ஸ்டோன். ஒல்ஃபரமைட் விச் இஸ் அ மேக்னெட்டிக், அது காந்தத்தன்மையுடையது. அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் யார் அப்படின்னா ஒல்ஃபரமைட்டே தான் இம்ப்யூரிட்டி, அது மேக்னெட்டிக். டின்ஸ்டோன் அதுதான் தாது. யாருடைய தாது? நம்ம டின், வெள்ளியம் உலோகத்துடைய தாது டின்ஸ்டோன், SnO2. இந்த டின்ஸ்டோன் வேறு எங்கேயோ சொன்னீங்களே, ஆக்சைடு தாதுக்கல் அது. அதனால் அது புவியீர்ப்பு முறையில் கிராவிட்டி செப்பரேஷன்லேயும் நம்ம செப்பரேட் பண்ணலாம். எப்படி நம்ம ஜிங்க் சல்ஃபைடு நுரை மிதப்பு முறையிலையும் செய்வோம், அதே நேரத்தில் அமில கழுவுதல்லையும் செய்திருக்கோம். அது மாதிரி தான் இங்கே நம்ம டின்ஸ்டோனு ஒல்ஃப்ரமைட் ஒன்றா இருந்தால் இங்கே ஒல்ஃப்ரமைட் மேக்னெட்டிக்கு, டின்ஸ்டோனு நான் மேக்னெட்டிக்கு. அதனால் மேக்னெட்டிக் செப்பரேஷனை யூஸ் பண்ணுறோம். டின்ஸ்டோன் மட்டும் இருந்தால் அது நீங்கள் கிராவிட்டி செப்பரேஷனுக்கு போயிடலாம். ஆனால் இங்கே ஒல்ஃப்ரமைட்டும் இருக்குது. சரி, அப்போது நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் நாட் அட்ராக்ட் பை மேக்னெட், மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் அட்டாச்டு பை மேக்னெட். இப்போ என்ன செய்யணும்? பவுடர் பண்ணணும் ஓரை, அதுக்கடுத்து நம்ம அந்த கன்வேயர் பெல்ட்டில் விழ வைக்கணும். அப்போ மேக்னெட்டிக் ரோலரில் அட்ராக்ட் பண்ணி காந்தம் உள்ளது தனியாகவும் காந்தம் இல்லாத தனியாகவும் பிரிப்போம். ஸோ அங்கே ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கொட்டிக்கிட்டு வரும்போது ஸோ காந்தம் உள்ளது தனியாகவும் காந்தம் இல்லாத தனித்தனியாகவும் குவியலாக விழுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ டின்ஸ்டோன் நான் மேக்னெட்டிக், அது தனியாக விழுது. காந்தம் உள்ளதெல்லாம் கவர் செய்யப்பட்டு அது தனியாக விழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செப்பரேஷன் ஆஃப் ஒல்ஃப்ரமைட் ஃப்ரம் டின்ஸ்டோன் அங்கே கொடுத்துருக்காங்க பாரு. ஒல்ஃப்ரமைட்டு மேக்னெட்டிக்கு, டின்ஸ்டோன் நான் மேக்னெட்டிக்கு. ஸோ ஒல்ஃப்ரமைட் இஸ் மேக்னெட்டிக், டின்ஸ்டோன் இஸ் நான் மேக்னெட்டிக். ஸோ மினிமம் மார்க்ஸு எப்படி மார்க்கு கொடுக்குறாங்க? ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் பை மேக்னெட்டிக் செப்பரேஷன் 1 மார்க்கு. பிரின்சிபல் என்னது? பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் இன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் between யார் ஓர் அண்ட் இம்பியூரிட்டிஸ். சரி, அடுத்தது எக்ஸாம்பிள் சொல்லணும். ஒல்ஃப்ரமைட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் டின்ஸ்டோன் அப்படின்றத கொடுத்துட்டு ஒல்ஃப்ரமைட் இஸ் அ மேக்னெட்டிக் இம்பியூரிட்டி வைல் SnO2 இஸ் நான் மேக்னெட்டிக் ஓர் ஆஃப் டின் அப்படின்னு கொடுத்துடலாம். 3 மார்க்ஸ் ஆச்சு. படத்தை வரைங்க.
சிம்பிளாக படம் வரைகிறதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். அந்த நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை அந்த வார்ப்பு பட்டையின் மீது விழுமாறு செய்யணும். அப்போது அந்த ஒரு உருளையானது காந்தம் உள்ளது. எனவே அந்த காந்தமுள்ள பொருட்களை வந்து அந்த உருளையால் கவரப்பட்டு, காந்த உருளையால் கவரப்பட்டு தனி கோயிலாகும். காந்தம் இல்லாதது அப்பால், அந்த உருளைக்கு அப்பாலும் விழும் அப்படின்றத நம்ம எழுதிட்டோம்னா முடிஞ்சது. இதில் இன்னும் நல்லா புரியும் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எக்ஸாம்பிள் 1 மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. wolframite is separated from tin stone. ஸோ அங்கே காந்த உருளை இருக்குது, மேக்னெட்டிக் ரோலர். ஸோ தாதுவை நீங்கள் கொட்டுறீங்க. wolframite டின் ஸ்டோனும் மிக்ஸ் ஆகிட்டு அந்த பெல்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது காந்தம் உள்ளது கவரப்பட்டு தனியாகவும், காந்தம் இல்லாது கவரப்பட்டு தனியாகவும். அப்போது கவரப்பட்டது லெஃப்ட் சைடில் விழுது மேக்னெட்டிக், கவரப்படாதது ரைட் சைடில் விழுது. அதாவது கலெக்டட் செப்பரேட்லி ஃபால்ஸ் அவே அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போது ஸ்டெப்ஸு, நீங்கள் பவுடர் ஓர் இஸ் அலோட் டு ஃபால் ஆன அந்த மேக்னெட்டிக் ரோலர். அப்படிம்போது மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் அட்ராக்டட், நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் ஃபால்ஸ் அவே அப்படின்றத நீங்கள் சிம்பிளாக எழுதுனீங்கன்னா முடிஞ்சிடும். சரியா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம தாதுக்களை எவ்வாறெல்லாம் அடர்ப்பிக்கலாம், தாதுனா என்ன, கனிமனா என்ன வேறுபடுத்தணும். அப்புறமா உலோகவியல் அடிப்படை படிநிலைகள் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது புவியீர்ப்பு முறை, நுரைமிதப்பு முறை, காந்த பிரிப்பு முறை, வேதிக்கழுவுதல், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதிலேருந்து கிட்டத்தட்ட 10 வினாக்கள் இருக்குது. அந்த 10 வினாக்களை நல்லா படித்து தேர்வுக்கு தயாராகுங்கள்.